அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தையும் எடுத்து, நல்லா கவனிங்க, திருப்பி வருகிற அதுக்குள்ள வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தை எடுத்து போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாள் என்ன நாள்? இவங்க யாருமா? 4 பேரு ஊராலே ஒதுக்கப்பட்ட குஷ்டரோகிகள். ஊருக்குள்ள பஞ்சம், சீரியா படைக்குள்ள போகணும்னு வராங்க. சீரியா படைய கர்த்தர் முற்றிலுமாக அவர்களுக்குள்ளே கலகத்தை உண்டாக்கி அவர்களை ஓட விட்டுட்டார். சீரியா படை கொண்டு வந்த ஆகாரம், வஸ்திரம், பொன், வெள்ளி, அவருடைய வஸ்துக்கள் எல்லாம் சீரியர்கள் தங்கி இருந்த பாளையத்துக்குள்ளே, அதாவது சமரியாவை சுற்றிலும் சீரியர்கள் தங்கி இருந்த பாளையம் நிறைந்திருக்கிறது. இவர்கள் போனார்கள், ஒரு கூடாரத்துக்குள்ள போய் குடித்து புசித்து பொன், வெள்ளி, வஸ்திரங்களை எல்லாம் எடுத்து கொண்டார்கள். இன்னொரு கூடாரத்துக்களையும் போனார்கள். போயிட்டு அவங்க மனச்சாட்சி சொல்லுகிறது, நம்ம செய்யறது சரியல்ல, நம்ம செய்யறது நியாயம் அல்ல. இவங்களுக்கு என்ன பாரம் உண்டானது? என்ன பாரம் உண்டானது? சமேரியா அழிந்து கொண்டிருக்கிறது. சமேரியா ஒரு கழுதத்தலை 80 வெள்ளி காசுக்கு போகிறது. பயறு, புறாவுக்கு போடுகிற காப்படி பயறு 5 வெள்ளி காசுக்கு போகிறது. நாம் திருப்தியாய் புசித்து குடித்து சந்தோஷமாய் இருக்கிற நாள் இதல்ல, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர்கள் செத்து போனால் செத்து போகட்டும் என்று நினைக்கவில்லை. ஊராலயங்களை ஒதுக்கி வைத்தீர்களே, நீங்கள் நாசமா போங்கள் என்று நினைக்கவில்லை. ஆத்தும பாரம் வந்தது. அழிந்து வர சமேரியாவை குறித்து இவர்களுக்குள்ளே ஏக்க வந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் சொல்லுகிறார். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். மௌனமா இருந்து பொழுது விடிந்து காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். குற்றம் யார் மேல் சுமரும்? நீங்க மௌனமா இருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை நாம் புதைத்து போட்டு மௌனமாக இருப்பீர்கள் என்றால், ஒரு விடியல் நாள் வரப்போகிறது. எக்கால சத்தத்தோடு என் தேவன் வருகிற நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே குற்றம் உங்கள் மேல் சுமரும், மறந்து விடாதீர்கள்.